என் அருமை மக்களே, இன்று பிள்ளையாரை பற்றி என்னுடைய கடவுள் சிந்தனை கேளுங்கள். திருவே உருவே அருப்பெரும் கடலே ஆண்டவரே பிள்ளையாரே, பின்னுக்கு தள்ள நினைக்கும் உலகில் முன்னுக்கு தள்ளும் ஒரே கடவுளே முதலே பிள்ளையாரே போற்றி போற்றி. மலையை ஏன் படைத்தாய் இறைவா? கடலை ஏன் படைத்தாய் இறைவா? கதிர் வீசும் சூரியனை ஏன் படைத்தாய் இறைவா? நிலவை ஏன் படைத்தாய் இறைவா? இவை அனைத்தும் உன் இருப்பை காட்டவா இறைவா? அபூர்வ வடிவே, தலையை இழந்த பின்பும் யானை தலையுடன் வாழும் அதிர்ஷ்டமே போற்றி போற்றி. பிள்ளையாரே போற்றி போற்றி. அதிர்ஷ்டம் நீ என்றே அறிய வைக்கும் இறையே போற்றி போற்றி. எல் இட்டவனுக்கு எண்ணெய் எப்படி கொடுத்தாய் இறைவா? மண்ணுக்குள் பொன்னை எப்படி இட்டாய் இறைவா? அதிலிருந்து சங்கிலி செய்யவும் கற்றுக் கொடுத்திருக்கிறாய் இறைவா. பிள்ளையாரே நீயே கடவுள் பிள்ளையாரே. மண்ணுக்கு மண், பொன்னுக்கு பொன், மீனுக்கு மீன், மொழிக்கு மொழி என வேறுபாட்டை புகுத்திய இறைவா. உயிரை மட்டும் ஒன்றாயிட்ட இறைவா பிள்ளையாரே போற்றி போற்றி. கதிர்கள் கதிரணுவிலிருந்தும் மண்ணிலிருந்தும் வருகின்றன ஏன் இறைவா? அவை இரண்டும் பொன் என்பதாலா? மனிதனை மயக்கும் மந்திர குரலை கொடுக்கிறாய், அவனை அசைக்கும் இசையை கொடுக்கிறாய், அழகின் ஒளியா சிலரை படைக்கிறாய். எல்லாம் ஏன்? நீ இருப்பதை உறுதி செய்யவா இறைவா. உலகம் வாழ்கிறது உன்னால், உதிரிகள் வீழ்கிறது உன்னால். உழைப்பும் நீயே, உயிரும் நீயே, உலகும் நீயே, நீயே கடவுள் பிள்ளையாரே போற்றி போற்றி.